ஏஐ மூலமாக பெரிய செலவு இல்லாம, பெரிய டீம் இல்லாம நம்மளால பண்ண முடியும். எல்லாத்தையுமே கிளாட் இருக்கு. யார்ட்டெல்லாம் கிளாட் இருக்கோ மணி பேக் கேரண்டி இல்ல ரீஃபண்ட் பாலிசி கொடுத்தோம்னா கஸ்டமர்ஸ் அதை மிஸ்யூஸ் பண்ணிப்பாங்கன்னு சொல்லி நிறைய பிசினஸ் ஓனர்ஸ் நினைக்கிறாங்க. பட் அது உண்மை இல்லை. 5 லட்ச ரூபாய் ஆரம்பிச்ச இன்வெஸ்ட்மெண்ட் வித்தின் ஒரு 6 மாசத்துல 25 லட்ச ரூபாயும் நான் லாஸ் பண்ணிட்டேன். ஆல்மோஸ்ட் எனக்கு அந்த சூசைடல் தாட்ஸ்லாம் எனக்கு வந்துச்சு அந்த டைம்ல. அப்போதான் எங்க அப்பா கையில சுண்டல் வாங்கி கொடுத்துட்டு காசு விட்டாச்சு, அது விட்டுரு, பட் உனக்கு இப்போ ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சு அந்த லீட் ஜென்ரேஷன் நிறைய கஸ்டமர்ஸ் எடுக்கிறது அப்படிங்கிறதுக்கு நிறைய வழி இருக்கு. எது ரொம்ப எஃபிஷியண்டா, எது நல்ல வழி? நீங்க 4 மெத்தட்ல தான் லீட் ஜென்ரேட் பண்ண முடியும். இந்த ரூம்ல இருக்கிற மோஸ்ட்லி எல்லாருமே ஜஸ்டைல் ஏதோ ஒரு ரீசனுக்காக நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். இப்போ ஜஸ்டைல ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, நான் ஒரு 21 பிளக் அண்ட் பிளே ப்ராம்ப்ட் கொடுத்துருக்கேன். அதை வச்சு நீங்க எந்த லீட் மேக்னெட் உங்களோட பேஸ்ட் ஆன் யுவர் பட்ஜெட் அவைலபிலிட்டி, உங்க டைம் பொறுத்து நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். ஈவன் நீங்க ஒரு ஸ்மால் பிசினஸா இருந்தாலும். வணக்கம். வணக்கம் வெங்கடேஷ். ஏஐ மூலமாக பெரிய செலவு இல்லாம, பெரிய டீம் இல்லாம நம்மளால பண்ண முடியும். ஆமா, ஏன்னா இது ஒரு ஸ்மால் பிசினஸ்க்கு கிடைச்சிற ஒரு வரப்பிரசாதமா நான் பாக்குறேன். இப்போ எல்லார்ட்டையுமே கிளாட் இருக்கு. யார்ட்டெல்லாம் கிளாட் இருக்கோ, ஒரு $20 சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கோ, அவங்க எல்லாருமே ஒரு 10 மெம்பர் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் டீமை இயக்க முடியும். ஸோ கிளாடை யூஸ் பண்ணி, கிளாடை நீங்க கரெக்டா நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் டீம் பண்ற வேலையை இந்த கிளாடே பண்ணி கொடுத்துரும். பட் இங்க பிரச்சனையே என்னன்னா, எல்லார்கிட்டயுமே கிளாட் இருக்கு. எல்லாராலையும் ப்ராம்ப்டை யூஸ் பண்ண முடியும். என்ன ப்ராம்ப்ட் இருக்குன்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம் நிறைய ப்ராம்ப்ட்ஸ் கொடுத்துட்றாங்க. ஆனா பெரிய கம்பெனிஸ் யூஸ் பண்ற அந்த ஸ்ட்ராட்டஜிஸை நீங்க பயன்படுத்தல அப்படின்னா வெல் நோன் கம்பெனிஸ் கூட நீங்க கம்பீட் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஏன்னா நீங்க ஒரு ஆட் ரன் பண்றீங்கன்னா வெல் நோன் பிராண்ட்ஸ் கம்பீட் பண்ணி தான் நீங்க கஸ்டமர்ஸ் எடுத்தாகணும். ஆமா, நீங்க ஒரு கோல்ட் இமெயில் பண்றதா இருந்தாலும் சரி, அவங்க கம்பீட் பண்ணி தான் எடுத்தாகணும். அதனாலதான் அந்த கஸ்டமர்ஸ் 360 டிகிரி நீங்க புரிஞ்சுக்காம நீங்க ப்ராடக்ட் லான்ச் நீங்க பண்ணாதீங்க. அது உங்களுக்கு ரொம்ப பெரிய செலவை ஏற்படுத்தும் மார்க்கெட்டிங் பட்ஜெட்ல நான் சொல்லுவேன். இப்போ நீங்க ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலா இருந்து இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பிசினஸ்க்குள்ள வந்தீங்க. இந்த டிரான்சிஷன் நடக்கும்போது ஃபேமிலி அதை எப்படி ரிசீவ் பண்ணாங்க? அவங்களுடைய சப்போர்ட் எப்படி இருந்துச்சு? ஓகே, அதாவது எங்க அக்கா மூலமா தான் நான் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டொமைன்குள்ள நான் வந்தேன்னு. ஆமா. ஸோ என்னதான் நான் அக்கா மூலமா நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டொமைன்குள்ள வந்தாலும், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டொமைன்குள்ள வந்ததுக்கு அப்புறமாவும் நான் அதை ஒரு வருஷம் நான் ஃபுல் ஃபிளெஜ்டா அதை மட்டும் ஃபோக்கஸா பண்ணல. வேகமா க்ரோ ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசை ஒரு 24 வயசு 25 வயசு எல்லாருக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த வேகமா பிசினஸ்ல க்ரோ ஆகணுன்ற அந்த ஆசை எனக்கு சம்பந்தம் இல்லாம என்னை கமாடிட்டி ட்ரேடிங்ல இன்வெஸ்ட் பண்ண வச்சு ஒரு 5 லட்ச ரூபாய் ஆரம்பிச்ச இன்வெஸ்ட்மெண்ட் வித்தின் ஒரு 6 மாசத்துல 25 லட்ச ரூபாயும் நான் லாஸ் பண்ணிட்டேன். அது எனக்கு ரொம்பவே கில்ட் ஃபீலா இருந்தது அந்த டைம்ல. எனக்கு ஆல்மோஸ்ட் எனக்கு அந்த சூசைடல் தாட்ஸ்லாம் எனக்கு வந்துச்சு அந்த டைம்ல. அப்போ எங்க அப்பா எனக்கு, ஏன்னா அது ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ்ல வந்த காசு, எங்க அப்பாவோட ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ்ல வந்த காசு. அது நல்லா ஞாபகம் இருக்கு. நான் ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட்ல நான் இருக்கேன். அப்போதான் எங்க அப்பா கையில சுண்டல் வாங்கி கொடுத்துட்டு காசு விட்டாச்சு, அது விட்டுரு, பட் உனக்கு வயசு இருக்கு, நீ இனிமே நீ க்ரோ ஆக முடியும், இந்த காசு சம்பாரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அப்போ எமோஷனல் சப்போர்ட் கொடுத்தாரு. அது எனக்கு ரொம்ப ஒரு செகண்ட் இன்னிங்ஸ் ஆஃப் லைஃப்னே சொல்லலாம். மூணாவது எங்க அம்மா லைக் எப்பவுமே நீ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டொமைன்குள்ள நீ அந்த வேலையை நீ ரசிச்சு இன்வால்வ்மெண்டா பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தெரிஞ்ச வழியில அவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. என்னோட ஃப்ரீலான்சிங் அண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஜேர்னியை ஃபுல்லா கூடவே இருந்து பார்த்தது என்னோட ஒய்ஃப் தான். நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரும். எதிர்பார்த்த கிளைண்ட் கன்வெர்ட் ஆக மாட்டாங்க, எதிர்பார்த்த பேமெண்ட் கரெக்ட் டைமுக்கு வராது. இந்தியாவில் உங்களுக்கு தெரியும்ல, 3 months 4 months பேமெண்ட்காக வெயிட் பண்ணுவாங்க. அப்படி ஒவ்வொரு வாட்டியும் நான் நான் ஒய்ஃப்ட்ட நான் பேசுறப்போ ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் பொறுமையா காது கொடுத்து கேட்பாங்க. என்னெல்லாம் 30 மினிட்ஸ்க்கு மேல லிசன் பண்ண முடியாது. அப்படி நான் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த கான்ஃபிடன்ஸ் எனக்கு ரொம்பவே பூஸ்ட் பண்ணி விட்டுருவாங்க. எனக்கு ஒரு பாப்பா இருக்கு, ஈஷான்னு சொல்லிட்டு, ரொம்ப டாக்கேட்டிவ். என் பாப்பா கொண்டு இப்ப நான் கிளைண்ட் காலுக்கு நான் போறேன் அப்படின்னா அந்த பக்கமே வராது. ஸோ அந்த மாதிரி தான் என் ஒய்ஃபும் என்னோட பாப்பா டியூன் பண்ணி வச்சிருக்காங்க. கிளைண்ட் கால் எப்படி போச்சுன்னு கொண்டு கேட்கும். ஸோ என்னோட எங்க மாமனார் மாமியார் கொண்டுமே எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவ் தான். ஃபினான்ஷியலா நான் இடம் வாங்குறதுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு என்னோட மாமா. என்னோட அத்தை வெஸ்டர்ன் பிலாசபர்ஸ் மாதிரி பேசாம அவங்களுக்கு தெரிஞ்ச வழியில 10 படி ஏறினா ஒரு 4 படி கீழே இறங்கி தான் வரணுமாப்ல, நீங்க க்ரோ ஆகுங்க, நாங்க வெயிட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆரம்ப காலகட்டத்துல எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ யாரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைச்சாலும் எமோஷனல் சப்போர்ட், மாரல் சப்போர்ட் ரொம்ப முக்கியம். ஃபினான்ஷியல் சப்போர்ட் முக்கியம் தான்,
பட் அதை விட எமோஷனல் சப்போர்ட் அண்ட் மாரல் சப்போர்ட் வந்து ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து தேங்க் காட் அது எனக்கு கிடைச்சிச்சு. இதுதான் வந்து குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றின்னு சொல்லுவாங்க. ஆமா ஆமா. இப்போ ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு இந்த லீட் ஜென்ரேஷன் நிறைய கஸ்டமர்ஸ் எடுக்கிறது அப்படிங்கிறதுக்கு நிறைய வழி இருக்கு. எது ரொம்ப எஃபிஷியண்டா, எது நல்ல வழின்னு நீங்க நினைக்கிறீங்க? இப்போ நீங்க எந்த இண்டஸ்ட்ரியில பிசினஸ் பண்ணாலும் 4 மெத்தட்ல தான் லீட் ஜென்ரேட் பண்ண முடியும். இந்த 4 மெத்தட் மட்டும்தான் இருக்கு, வேற எதுவுமே இல்லை. நிறைய மார்க்கெட்டிங் சேனல்ஸ் இருக்கலாம். இப்போ டிக்டாக் ஒரு காலத்துல இருந்துச்சு. இப்போ டிக்டாக்ன்றது ஜஸ்ட் சேனல் தான். இப்போ டிக்டாக் இல்லை. 2 விதமான ஆடியன்ஸ் தான் நீங்க அப்ரோச் பண்ண முடியும். ஒன்னு கோல்ட் ஆடியன்ஸ், இன்னொன்னு வார்ம் ஆடியன்ஸ். உங்களுக்கு தெரிஞ்ச ஆடியன்ஸ் வந்து வார்ம் ஆடியன்ஸ், உங்க ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ். உங்களுக்கு தெரியாதவங்க வந்து கோல்ட் ஆடியன்ஸ்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ அந்த 4 மெத்தட் பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து கோல்ட் அவுட்ரீச்னு சொல்லுவாங்க. ஸோ கோல்ட் அவுட்ரீச்ன்றது ஒன்றும் இல்லை. அதாவது உங்களுக்கு தெரியாத ஸ்ட்ரேஞ்சர்ஸை வந்து நீங்கள் இமெயில் மூலமாவோ, வாட்ஸ்அப் மூலமாவோ, லிங்க்டின் மூலமாவோ அப்ரோச் பண்ணி கஸ்டமர்ஸ் எடுக்கிறது தான் கோல்ட் அவுட்ரீச். இப்போ நீங்கள் ஜோஹோ பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஆரம்ப காலகட்டத்தில் ஆல்மோஸ்ட் அரௌண்ட் ஒரு 2000 இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த 2000ல் அவங்க முழுக்க இமெயில் அவுட்ரீச் பண்ணி தான் அவங்களோட குளோபல் கஸ்டமர் பேஸையே பில்ட் பண்ணாங்க. ஸோ அப்போ வந்து அவங்கள்ட்ட பெருசாக மார்க்கெட்டிங் பட்ஜெட், பிஆர் பட்ஜெட் வந்து தாட் போட்டுன்னு செலவு பண்ண முடியாது இல்லைங்களா? அந்த டைமில் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஏன்னா கான்ஃபரன்ஸ் பட்ஜெட் கூட அப்போ அவங்கள்ட்ட பெருசாக இருந்திருக்காது. அந்த டைமில் வந்து அவங்க சிலிகான் வேலியில் இருக்கக்கூடிய ஐடி மேனேஜர்ஸையும் சிஎக்ஸோஸையும் அப்ரோச் பண்ணி தான் அவங்க வந்து அவங்களோட கஸ்டமர் பேஸை வந்து பில்ட் பண்ணாங்க. இப்போ அவங்க வந்து இப்போ இவ்வளோ பெரிய ஜெயண்டாக இருக்காங்க அப்படின்னா அதுதான் காரணம். ஸோ இப்போ நீங்கள் ஒரு B2B பிஸ்னஸில் இருக்கீங்கன்னா நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, ஒரு அப்போலோ சப்ஸ்கிரிப்ஷன் டூல் நீங்கள் வாங்கிட்டு அதில் நீங்கள் உங்களோட டிபார்ட்மெண்ட், ஜாப் ஃபங்க்ஷன், ரோல் இதை மட்டும் நீங்கள் மென்ஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த ஃபவுண்டரோட மார்க்கெட்டிங் டீமோட இமெயில் ஐடி, கான்டாக்ட் நம்பர், லிங்க்டின் ப்ரொஃபைலை வந்து யாராக இருந்தாலும் எடுத்துட முடியும். எடுக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த அவங்களுக்குன்னு பர்சனலைஸ்டா ஒரு இமெயில் அனுப்ப முடியும். ஏன்னா லிங்க்டின்ல இருந்து அந்த என்ன பண்ணிடும் அப்படின்னா, அவங்களோட ப்ரொஃபைல் என்ன, எக்ஸ்பீரியன்ஸ் என்ன எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட அட்டென்ஷனை கிராப் பண்ற மாதிரி ஒரு பர்சனலைஸ்ட் இமெயில் எடுத்துட முடியும். அதே டூல்ல நீங்க டொமைனையும் வாங்கிக்கலாம், இமெயில் ஐடியையும் பர்சனலைஸ்டா வாங்கிட்டு மாசா நீங்க அவுட்ரீச் பண்ண முடியும். இதுதான் வந்து கோல்ட் அவுட்ரீச். ஓகே. பட் கோல்ட் அவுட்ரீச் மூலமா வந்து நீங்க கோல்ட் அவுட்ரீச் நீங்க எடுத்த உடனே பண்ணக்கூடாது. நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நீங்க வார்ம் அவுட்ரீச் தான் ஆரம்பிக்கணும். இதுதான் அந்த 2வது மெத்தட். ஸோ வார்ம் அவுட்ரீச்ன்றது நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நமக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கொலீக்ஸ் இவங்களை வந்து நீங்க இமெயில்லாம் நீங்க பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் உங்கள்கிட்ட இருக்கும், கால் இருக்கும். டேரெக்டா நீங்க பர்சனலா நீங்க கால் பண்ணியே நீங்க வந்து கஸ்டமர்ஸ் எடுக்கலாம். குறிப்பிட்டு சொல்லணும்னா, நைகா ஃபவுண்டரோட ஃபால்குனி நாயர் அப்படின்னு ஒருத்தவங்க, அவங்க வந்து அவங்களோட பேங்க் ஜாபை வந்து ரிசைன் பண்ணிட்டு எம்டியா இருந்தாங்க. கொட்டாக் மஹேந்திரால அவங்களோட பேங்க் வேலையை ரிசைன் பண்ணிட்டு அவங்க ஃபோன்ல இருக்கிற கனெக்ஷன்ஸை மட்டுமே வச்சு பர்சனலா ஒருத்தவங்களுக்கும் கால் பண்ணி, இந்த மாதிரி நான் பியூட்டி ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ணியிருக்கேன், நீங்க வந்து அதை ட்ரை பண்ணி பாருங்க, பிடிச்சிருந்துச்சுன்னா ஃபீட்பேக் கொடுங்க, ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு 5 கிளைண்ட்ஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பில் பண்ண பிஸ்னஸ் தான் வந்து இப்போ எப்படியும் ஒரு 2000 to 4000 crore வந்து எனக்கு கரெக்டாக நம்பர்ஸ் ஞாபகம் இல்லை, 2000 to 4000 crore ரெவன்யூ பண்ணிட்டு இருப்பாங்க. பட் இதுல பாயிண்ட் என்னன்னா, இந்த அளவுக்கு அவங்க ரெவன்யூ பண்றாங்கன்னா அதுக்கு மூலதனம் வந்து அவங்க வச்சிருந்த அந்த வார்ம் கனெக்ஷன் லிஸ்ட் தான். ஸோ எல்லா டைமே ஃபோன் இருக்கு, எல்லா டைமே கான்டாக்ட்ஸ் இருக்கும். அந்த வார்ம் கனெக்ஷன்ஸை யூஸ் பண்ணி பண்ணணும் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ வார்ம் அவுட்ரீச் வச்சு தான் நீங்கள் வந்து உங்கள் 0 to 100 கஸ்டமர்ஸ் நீங்கள் பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா வார்ம் கனெக்ஷன்ஸை வந்து நீங்கள் ஆரம்பிங்க. ஏன்னா அவங்ககிட்ட நீங்கள் பிஸ்னஸ் ஐடியாவை வேலிடேட் பண்ணிக்கலாம். ஒன்று, அவங்கள்ட்ட நீங்கள் ஃபீட்பேக் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். அது இல்லாமல் அவங்கள்ட்ட நீங்கள் வீடியோ டெஸ்டிமோனியல்ஸை நீங்கள் வாங்கிக்கலாம். அது வந்து ஒரு ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணும். ஓகே. ஸோ இதுதான் வந்து. ஸோ 3வது வந்து கான்டென்ட் கிரியேஷன். ஸோ கான்டென்ட் கிரியேஷன் மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். பட் கான்டென்ட் கிரியேஷன்ல 2 விதமான கான்டென்ட் இருக்கு. அதாவது சோஷியல் மீடியா கான்டென்ட், SEO கான்டென்ட். அதாவது கூகுளுக்கும் ஏஐக்கும் ஆப்டிமைஸ் பண்ணா அது வந்து SEO கான்டென்ட். சோஷியல் மீடியா கான்டென்ட் நான் பெருசாக சொல்லணும்னு அவசியம் இல்லை. சோஷியல் மீடியா கான்டென்ட்ல வந்து நான் இன்ஸ்பயர் ஆன ஒரு பிராண்ட் வந்து த ஹோல் ட்ரூத் ஃபுட்ஸ்னு ஒரு கம்பெனி. சஷாங்க்னு ஒருத்தவர் ஆரம்பிச்சிருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா லைக் எந்த இன்கிரீடியன்ஸும் இல்லாம, எந்த அடிஷ்னல் ஃபிளேவர்ஸ் இல்லாம, ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லாம ஒரு புரோட்டீன் பார் அண்ட் புரோட்டீன் ஷேக் பிராண்டை வந்து அவங்க மேனுஃபேக்சர் பண்ணி செல் பண்றாங்க. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா ஒரு 3 pillar ஸ்ட்ராட்டஜி அவர் சோஷியல் மீடியால ஃபாலோ பண்றாரு. ஒன்று என்ன அப்படின்னா, ஃபவுண்டரே வந்துட்டு எல்லா ரீல்ஸ்லையும் வீடியோஸ்லையும் வருவாரு. எந்த ஆக்டர்ஸும் மாடல்ஸும் அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க. ஓகே. இது வந்து பயங்கரமான ஒரு ஆத்தென்டிசிட்டியை வந்து ஏற்படும். அவருக்கு எப்படி அந்த ஃபவுண்டருக்கு டைம் கிடைக்குதுன்னு தெரியல, ஆனா எல்லாத்துலயுமே அவர் வருவாரு. 2வது வந்து ட்ரூத் பாம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ட்ரூத் பாம்ஸ்னா அவங்க காம்படிட்டர்ஸ் எந்த மாதிரிலாம் மக்களை ஏமாத்துறாங்க, எந்த மாதிரிலாம் வந்து அந்த நியூட்ரிஷனல் வேல்யூல
அந்த பேக்கேஜ்ல வந்து எப்படி சின்னதா மைக்ரோஸ்கோபிக்ல போட்டு ஏமாத்துறாங்க அப்படின்றத வந்து அவர் சொல்லுவார். இது வந்து ஆர்கானிக் வைரல் ரீச்சை கொடுக்கும். மூணாவது வந்து பாத்தீங்கன்னா அவர் அதை டெக்னிக்கல் ஜார்கன்ஸ் யூஸ் பண்ணியோ இந்த மாதிரி பேச மாட்டாரு. ஸ்டாண்டப் காமெடின்னு வச்சு சொல்லுவாரு. அதை வந்து ஒரு ஒரு சட்டரிக்கலா ஒரு ஒரு ஹியூமரா சொல்லுவாரு. ஸோ ஹியூமரா சொல்றப்ப என்ன ஆகுது அப்படின்னா மக்கள்கிட்ட வந்து அந்த ஃப்ரிக்ஷன் வந்து விலகுது. ஹியூமரா சொல்றோம், ஏன்னா ஹியூமரா ஒரு விஷயத்த சொல்றப்போ அது எளிமையாக்கப்படும். ஸோ இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸை யூஸ் பண்ணி சோஷியல் மீடியா கான்டென்ட்டை இந்த பிராண்டை பில்ட் பண்ணது தான் ஹோல் ட்ரூத் ஃபுட்ஸ். எஸ்சிஓ கான்டென்ட் வந்து பெருசா எங்கேயும் யூடியூப்ல பேசப்படலை. பட் எனக்கு பர்சனலா பிடிச்ச ஒரு பிராண்ட் வந்து ஜஸ்ட் டயல். நீங்க ஜஸ்ட் டயல் எல்லாருமே யூஸ் பண்ணிருப்போம். இந்த ரூம்ல இருக்கிற மோஸ்ட்லி எல்லாருமே ஜஸ்ட் டயல் ஏதோ ஒரு ரீசனுக்காக நம்ம யூஸ் பண்ணிருப்போம். இப்ப ஜஸ்ட் டயல்ல ஒரு பெரிய விஷயம் என்னன்னா அவங்க ஆடுக்கு பெருசா செலவு பண்ணல. ஏன்னா ஆட் வந்து ரொம்ப காஸ்ட்லின்றதுனால இந்தியா ஃபுல்லா ஒரு 20,000 பின்கோட்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா? அந்த 20,000 பின்கோட்ஸ்க்குமே அவங்க லேண்டிங் பேஜ் பில்ட் பண்ணிருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் ஹவுஸ் கீப்பிங் சர்வீசஸ், ஏசி ரிப்பேர் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா தேனி, நாமக்கல், கரூர், சேலம், சென்னை, கோயம்புத்தூர்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் மட்டுமே இப்போ நானே 7 டிஸ்ட்ரிக்ட்ஸ் 7 இது சொல்லிட்டேன், சிட்டி சொல்லிட்டேன். ஸோ இந்தியா ஃபுல்லாக 20,000 பின்கோட்ஸ்க்கு பில்ட் பண்ண அந்த கம்பெனி தான் வந்து ஜஸ்ட் டயல். ஸோ ஜஸ்ட் டயல் வந்து எஸ்சிஓ மூலமா ரொம்பவே நல்லா க்ரோ ஆயிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நாலாவதா வந்து பார்த்தீங்கன்னா ஆட்ஸ். பெய்ட் ஆட்ஸ் வந்து எல்லாருக்கும் தெரியும். பட் பெய்ட் ஆட்ஸ்ல ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கு. எஃப்எம் ஆட்ஸு, டிவி ஆட்ஸு, பிரிண்ட் ஆட்ஸு, அப்புறமா வந்துட்டு இப்போ சோஷியல் மீடியா ஆட்ஸ், கூகுள் ஆட்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய ஆட்ஸ் இருக்கு. மோஸ்ட்லி யூனிகார்ன் கம்பெனிஸ் தான் வந்து பெய்ட் ஆட்ஸ் மூலமா ஸ்கேல் பண்ணுவாங்க. அவங்க ப்ராஃபிட்ஸ் ஸ்கேல் பண்ணதை விட ரெவென்யூவை ஸ்கேல் பண்ணது தான் ஜாஸ்தி. ஏன்னா இப்போ இருக்கிற காம்படிஷன்ல வந்துட்டு நீங்க ரெவென்யூ தான் இப்போ மோஸ்ட்லி ஸ்கேல் பண்றாங்க. ஸோ ஆட்ஸ் மட்டுமே ரன் பண்ணி பொதுவாக இப்போ இருக்கிற காம்படிஷன்ல ஒரு மிடில் கிளாஸ்ல இருந்து வர ஒரு பிஸ்னஸ் ஓனரால ஆட்ஸ் மட்டுமே ரன் பண்ணி அவங்களால வந்து ப்ராஃபிட்டை ஸ்கேல் பண்ண முடியாது. ஓகே, அதான் நான் சொல்லுவேன். ஸோ எனக்கு பிடிச்ச பிராண்ட் வந்து என்னோட ஸ்கூல் டேஸ்ல வந்து ஆச்சி மசாலா. அவங்க வந்து 2 சேனல்ஸை யூஸ் பண்ணி ஸ்கேல் பண்ணாங்க. ஒன்று வந்து டிவி ஆட்ஸ், இன்னொன்று வந்து வேர்ட் ஆஃப் மவுத் மார்க்கெட்டிங். ஸோ தமிழ்நாட்டினுடைய பிக்கஸ்ட் மசாலா பிராண்டுன்னு சொல்லிட்டு நம்ம பெருமையாக சொல்லிக்கலாம். ஸோ அவங்க டிவி ஆட்ஸையும் வேர்ட் ஆஃப் மவுத் மார்க்கெட்டிங் யூஸ் பண்ணி தான் ஆச்சி மசாலா வந்து க்ரோ ஆயிருக்காங்க. ஸோ இந்த 4 சேனல்ஸ் மூலமாக தான் பண்ண முடியும். ஒன்று கோல்ட் அவுட்ரீச், இன்னொன்று வார்ம் அவுட்ரீச், மூணாவது வந்து பெய்ட் ஆட்ஸு, நாலாவது வந்து கான்டென்ட் கிரியேஷன், எஸ்சிஓ இல்லை சோஷியல் மீடியா கான்டென்ட். இந்த 4 மெத்தட்ஸ் மூலமாக தான் எந்த இண்டஸ்ட்ரியில இருந்தாலும் நீங்கள் வந்து லீட்ஸ் ஜென்ரேட் பண்ண முடியும். இப்போ லீட் ஜென்ரேஷன் பற்றி சொன்னீங்க. அப்படி ஜென்ரேட் ஆகி வர அந்த லீடை கன்வெர்ட் பண்ணுறதுல நிறைய பிஸ்னஸஸுக்கு பிரச்சனை இருக்குது. ஒரு சில பேருக்கு நல்லாவே கன்வெர்ட் ஆகுது, ஒரு சில பேருக்கு வந்து ரொம்ப கம்மியாக கன்வெர்ட் ஆகுது. ஏன் இந்த டிஃப்ரென்ஸ் வருது? அதாவது வார்ம் ஆடியன்ஸ்னுடைய கன்வர்ஷன் ரேட் வந்து எல்லா இடங்களையுமே கன்வர்ஷன் ரேட் அதிகமாக தான் இருக்கும். அது நீங்கள் ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, பிக் பிஸ்னஸ் பண்ணாலும் சரி. பட் வார்ம் ஆடியன்ஸ் வந்து எப்பவுமே ஒரு சின்ன சர்க்கிள் இல்லைங்களா? அதை வச்சு நீங்கள் பெருசாக பிஸ்னஸ் ஸ்கேல் பண்ண முடியாது. நீங்கள் பிஸ்னஸ் ஸ்கேல் பண்ணணும்னா கோல்ட் ஆடியன்ஸ்ட்டு தான் ஸ்கேல் பண்ணி ஆகணும். பட் இங்கே பிரச்சனை என்னன்னா கோல்ட் ஆடியன்ஸ் வந்து உங்களுக்கு அட்டென்ஷன் கொடுக்க மாட்டாங்க. அப்படியே அட்டென்ஷன் கொடுத்தாலும் அவங்க நம்ம ப்ராடக்டையோ சர்வீஸையோ பெருசாக நம்ப மாட்டாங்க. அவங்க ஒரு சந்தேக கண்ணோட தான் பார்ப்பாங்க. ஏன்னா அவங்க வாழ்க்கை ஃபுல்லா இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ராமிசஸை கேட்டு 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 ஏமாந்துருப்பாங்க. இப்போ நானுமே 2011 வந்து அண்ணா நகர்ல சாஃப்ட்வேர் டெஸ்டிங் கோர்ஸ் வந்து உனக்கு பிளேஸ்மெண்ட் கேரண்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே 50,000 rupees கட்டி நான் ஏமாந்தேன். அப்புறமா நான் தனியாக போய் தான் அதாவது லைக் வாக்கிங் போய் தான் நான் வேலைக்கு தேடிட்டேன். ஸோ இந்த மாதிரி எல்லாருக்குமே கதைகள் இருக்கும். இப்போ உங்களுக்கும் கதைகள் இருக்கும், ப்ராமிஸை கேட்டு ஏமாந்த கதைகள் எல்லாருக்குமே இருக்கும். அப்போ வந்து இந்த 2 பிரச்சனை, அதாவது ஒன்று வந்து அட்டென்ஷன் கிராப் பண்ணணும், ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணணும். அப்போ இந்த 2 எப்படி வெல் நோன் பிராண்ட்ஸ் வந்து என்ன 2 காஸ்ட் எஃபெக்டிவ் வெப்பன்ஸை யூஸ் பண்ணி பில்ட் பண்ணுவாங்கன்னு நான் சொல்கிறேன். ஸோ ஒன்று வந்து மொதல் வெப்பன் வந்து லீட் மேக்னெட்னு ஒன்று ஆஃபர் பண்ணுவாங்க. ஸோ லீட் மேக்னெட்ன்றது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரில. ஸோ லீட் மேக்னெட்ன்றது வந்து எப்படின்னா அதாவது உங்கள் காம்படிட்டர்ஸ் எதை வந்து காசுக்கு கொடுக்குறானோ அதை வந்து நீங்கள் ஃப்ரீயாக ஆஃபர் பண்ணணும். ஸோ உங்கள் காம்படிட்டர்ஸ் எந்த ப்ராடக்டை சர்வீஸை சார்ஜ் பண்ணுறானோ அதை நீங்கள் ஃப்ரீயாக கொடுக்கணும். ஃப்ரீயாக கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அந்த ப்ராப்ளத்தை நீங்கள் ஒரே நாளில் சால்வ் பண்ணிடணும். இதுதான் அந்த கண்டிஷன்ஸ். ஓகே. ஸோ இப்படி பண்ணுறப்ப என்ன ஆகுது அப்படின்னா இது ஃப்ரீயாக இருக்கிறதுனால கஸ்டமர்ஸ் வந்து பெருசாக அப்ஜெக்ஷன்ஸ் எதுவும் இருக்காது. அப்போ வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு நினைப்பாங்க. இன்னொன்று அது குயிக் அண்ட் சொல்யூஷன் கொடுக்கறதுனால அது அட்டென்ஷனை ஈஸியாக கிராப் பண்ணிடும். அப்போ இந்த லீட் மேக்னெட் என்ன பண்ணும்னா அந்த ப்ராடக்டை கன்சியூமே பண்ண வச்சிருது. இப்போ பாருங்க, நீங்க ஒரு ப்ராடக்டை கன்சியூம் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க வேல்யூவை பார்த்துட்டீங்க.
இப்போ வேல்யூவை பார்த்துட்டீங்கன்னா அந்த ரிஸ்க் உங்களுக்கு குறைஞ்சிரும்ல. ஆமா. ஸோ இதை வச்சு வந்து லீட் மேக்னெட்ஸ் அட்டென்ஷனையும் கிராப் பண்ணிடுறாங்க. அது இல்லாம வந்துட்டு அந்த வேல்யூ எக்ஸ்சேஞ்சிங்கும் நடந்துடுது. ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ப்ரூஃப். அதாவது ஒரு சந்தேகத்தை கொல்லணும்னா அதுக்கு என்ன வேணும்? ப்ரூஃப் வேணும். ப்ரூஃப் கொடுத்தா தான் அந்த சந்தேகம் வந்து விளக்க முடியும். ஸோ ப்ரூஃப் வந்து ஒவ்வொரு வெல் நோன் பிராண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா வீடியோ டெஸ்டிமோனியல்ஸ், கஸ்டமர் கேஸ் ஸ்டடி. இப்போ நீங்க ஜிஆர்டியில் போனீங்கன்னா பிஏஎஸ் ஹால்மார்க் கொடுப்பாங்க. அவங்க வந்து நம்பிக்கை உத்தரவாதம் கொடுப்பாங்க. அதாவது நாங்களே பைபேக் பண்ணிக்கிறோம், எத்தனை வருஷமானாலும் நாங்களே பைபேக் பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டு அவங்களே கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான ப்ரூஃப்ஸ் இல்லாம கஸ்டமரோட சந்தேகத்தை வந்து நம்ம வந்து எலிமினேட் பண்ண முடியாது. ஸோ நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா, இந்த லீட் மேக்னெட்டையும் இந்த இந்த ப்ரூஃப் இந்த ரெண்டையும் நீங்க யூஸ் பண்றப்ப என்ன ஆகும்னா, அதாவது கஸ்டமர் அக்விசிஷன் காஸ்ட் கம்மியான கஸ்டமர் அக்விசிஷன் காஸ்ட்ல நீங்க வந்து கஸ்டமரை வந்து கன்வெர்ட் பண்ண முடியும். இதனால வந்து உங்களோட டிராஃபிக் டு லீட் கன்வர்ஷன் ரேட்டும் அதிகமாகும். உங்க சேல்ஸ் டீம் வந்து அந்த சம்பந்தப்பட்ட லீட்ஸ்க்கு கால் பண்றப்ப அவங்களோட கன்வர்ஷன் ரேட்டும் அதிகமாகும். ஸோ இதுதான் வந்து வெல் நோன் பிராண்ட்ஸ் யூஸ் பண்ற ஸ்ட்ராட்டஜி. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு ஸ்நாக்ஸ் ஏதாவது வாங்க போறோம்னா சாம்பிள் இருந்தாங்கன்னு சொல்லி கையில கொடுத்தா உடனே சாப்பிட்டு வாங்குறவங்க இருக்காங்க. ஸோ அதனால எக்ஸாம்பிள் நீங்க சொன்னதா ஒரு விஷயம் ஞாபகம் வருது. நான் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்போ எக்ஸிபிஷன், மதுரை எக்ஸிபிஷன் போயிருந்தேன். அப்போ வந்து எங்க அம்மாவுக்கு வந்து ஊறுகாய் வாங்கணுன்ற ஐடியாவே இல்லை. அப்போ வந்து என்ன பண்ணாங்கன்னா, அவன் ஃப்ரீயா வந்து ஒரு சாம்பிள் கொடுக்குறான். அந்த ஃப்ரீயா சாம்பிள் கொடுக்குறப்போ மாங்காய் ஊறுகாய், தக்காளி ஊறுகாய் ஃப்ரீயா ஒரு சாம்பிள் கொடுக்குறான். அந்த சாம்பிள் கொடுக்கறதுனால எங்க அம்மா டேஸ்ட் பண்ணிடுறாங்க. டேஸ்ட் பண்ணி ஓகே உப்பு காரெல்லாம் கரெக்டா இருக்கு, போடுற 2 டப்பா அப்படின்னு சொல்லிட்டு 2 டப்பா எடுத்து வச்சுட்டாங்க. அப்போ அந்த ஃப்ரீ சாம்பிள் தான் வந்து அந்த இடத்துல லீட் மேக்னெட். அந்த லீட் மேக்னெட் என்ன பண்ணுதுன்னா, ஓகே ட்ரை பண்ணி பார்க்கலாம் என்ன ஆயிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேல்யூ எக்ஸ்சேஞ்ச் அவங்க பாத்துடுறாங்க. பார்த்த உடனே வந்து அந்த ப்ராடக்டை வாங்கிடுறாங்க. இது ஊறுகாய் கம்பெனியா இருந்தாலும் இதான் லாஜிக், இல்ல பெரிய யூனிகார்ன் கம்பெனியா இருந்தாலும் இதான் லாஜிக். மொத்தம் ஃப்ரீ சாம்பிள் வந்து ஒர்க் ஆகும். ஓகே. இப்போ நம்ம சொன்ன இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் ஒரு ஃபுட் பிஸ்னஸ்க்கு ஓகே, அவங்க கையில் இருக்கிற அந்த ப்ராடக்ட்டை டேஸ்ட் பண்ணி பாருங்கன்னு கொடுத்துடலாம். ஒரு டிஜிட்டல் பிஸ்னஸ் நடத்துறாங்க, சர்வீஸ் பிஸ்னஸ் நடத்துறாங்க அப்படின்னா அவங்க எப்படி அந்த லீட் மேக்னெட்டை வந்து கொடுக்க முடியும்? எந்த ஒரு இண்டஸ்ட்ரியில இருந்தாலும் லீட் மேக்னெட்ஸ் வந்து ஆஃபர் பண்ண முடியும். இதுல சேலஞ்ச் என்னன்னா, நம்ம எந்த லீட் மேக்னெட்டை ஆஃபர் பண்ணணும் அப்படின்றத ஒரு மார்க்கெட்டரோ இல்லை பிஸ்னஸ் ஓனரோ கண்டுபிடிக்கிறதுலாம் அதுல வந்து அந்த டாக்டிக்கே இருக்கு. கரெக்ட். ஸோ பேசிக்கா வந்து 2 விதமா வந்து லீட் மேக்னெட்ஸை கொடுத்து ஒரு கஸ்டமரோட ப்ராப்ளம் வந்து நம்ம சால்வ் பண்ணலாங்க. ஒன்று வந்து டயக்னைஸ் அண்ட் ரெவீல ஹிடன் ப்ராப்ளம்னு சொல்லுவாங்க மார்க்கெட்டிங்ல. அதை நாமளே கடந்து வந்திருப்போம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து டயக்னைஸ் அண்ட் ரெவீல ஹிடன் ப்ராப்ளம்னா என்னன்னா, உங்களுக்கு தெரியாத ஒரு பிரச்சனை உங்ககிட்ட நிறைய இருக்கும். உங்களுக்கு தெரியாத ஒரு பிரச்சனையை நான் வந்து டயக்னைஸ் பண்ணி, ஏதோ ஒரு டயக்னைஸ் பண்ணி நான் கண்டுபிடிச்சு, அப்புறமா வந்து ஒரு 1-on-1 கன்சல்டேஷன்ல நான் கண்டுபிடிச்சிருப்பேன்ல அந்த டயக்னைஸ் பண்ணி அந்த ப்ராப்ளத்தை வந்து செல் பண்றது, அந்த ப்ராப்ளத்தோட சொல்யூஷனை செல் பண்றது. இப்போ நிறைய மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு. ஸோ எந்த ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ்ல நீ ஒரு சின்ன பிரச்சனைன்னு போனாலும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஃபுல் பாடி மெடிக்கல் செக்அப் பிளஸ் ஒரு 1-on-1 கன்சல்டேஷன் சஜஸ்ட் பண்ணுவாங்க. எல்லாருக்கும் அந்த அனுபவம் வந்து அவங்களுக்கு இருக்கும், இல்லை அவங்க உறவினர்களுக்கு இருக்கும். இப்போ இதுல என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஃபுல் பாடி மெடிக்கல் செக்அப்ல உங்க உடம்போட மொத்த ஜாதகத்தையும் கொடுத்துருவாங்க. உங்க பிபி லெவல் என்ன, சுகர் லெவல் என்ன, உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கா இல்லையா, அப்புறம் மெட்டபாலிக் டெஸ்ட், கட் ஹெல்த்னு சொல்லிட்டு உங்க பயாலஜிக்கல் ஏஜ் முத கொண்டு கொடுத்துட்றாங்க இப்போ எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்லயும். ஃபைனலா என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த 1-on-1 கன்சல்டேஷன்ல டாக்டர் என்ன சொல்லுவாருன்னா, அந்த ஜாதகத்தை கையில வச்சுக்கிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு டைப் 1 டயபெட்டிஸ் இருக்கு, அதாவது இந்த பிரச்சனை இருக்குன்னு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். இந்த மாதிரி உங்களுக்கு டைப் 1 இல்லை டைப் 2 டயபெட்டிஸ் இருக்கு, இதை நீங்க வந்து உடனே ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா இத்தனை மாசத்துல சால்வ் ஆயிடும். ட்ரீட்மெண்ட் எடுக்கல அப்படின்னா வந்துட்டு மேற்கொண்டு சில பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து டயக்னைஸ் அண்ட் ரெவீல் ஹிடன் ப்ராப்ளம். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து இது கம்ப்ளீட்டா இது ஹெல்த் செக்டார், இது சர்வீஸ் செக்டார் தான். பட் இந்த சர்வீஸ் செக்டார்லையும் நம்மளால லீட் மேக்னெட்டை ஆஃபர் பண்ண முடியும். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் இப்போ நீங்க ஒரு பர்சனல் பிராண்டிங் ஏஜென்சி ரன் பண்றீங்கன்னா எப்படி லிங்க்டின் ப்ரொஃபைலை ஆப்டிமைஸ் பண்றதுன்ற ஒரு லிங்க்டின் ப்ரொஃபைல் ஆடிட் பண்ணி நீங்க வந்து இது பண்ணலாம். ஒரு வீடியோ எடிட்டிங் ஏஜென்சி ரன் பண்றீங்க அப்படின்னா இந்த வீடியோல பவுன்ஸ் ரேட்டும் வாட்ச் டைமும் ஏன் கம்மியா இருக்கு அப்படின்றத நீங்க ஆடிட் பண்ணி கொடுக்கலாம். ஸோ எந்த ஒரு இப்போ எக்ஸாம்பிள் நீங்க பாஸ்ட்ல பாத்தீங்கன்னா வெப்சைட் ஆடிட் பண்ணி கொடுத்து அதுல இந்த டெக்னிக்கல் இஷ்யூஸ்லாம் இருக்குன்னு சொல்லலாம். நீங்க எந்த பிசினஸ் பண்ணாலும் ஆடிட் பண்ணி ஒரு ப்ராப்ளமை ரெவீல் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் வந்து நம்ம முன்னாடி சொன்ன அந்த ஊறுகாய் சாம்பிள். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப பாப்புலர். மோஸ்ட் ஆஃப் த எஃப்எம்சிஜி பிராண்ட்ஸ் வந்து அதை யூஸ் பண்ணியிருப்பாங்க. நாமளே அந்த சாம்பிளையும் நிறைய வாட்டி ட்ரை பண்ணியிருப்போம். ஆமா இல்லைங்களா? ஸோ ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃப்ரீ சாம்பிள் கொடுக்கறது. பட் ஃப்ரீ சாம்பிள்ல 3 மெத்தட் இருக்கு, அதாவது 3 சப் மெத்தட் இருக்கு.
அந்த 3 சப் மெத்தட்ல சில இண்டஸ்ட்ரிக்கு சிலது செட் ஆகும், சில இண்டஸ்ட்ரிக்கு சிலது செட் ஆகாது. இப்போ எக்ஸாம்பிள் ஒரு ரெக்கரிங் ப்ராப்ளம், ரெக்கரிங்னா கன்சிஸ்டண்டா மாசம் மாசம் வர ரெக்கரிங் ப்ராப்ளம் கம்மியான டைம்ல சால்வ் பண்றது தான் வந்து ஒரு மெத்தட். இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஜியோ ஹாட்ஸ்டார் என்ன பண்றாங்கன்னா 30 days ஃப்ரீ ட்ரையல 30 நாளைக்கு மட்டும் ஃப்ரீயா கொடுக்குறாங்க. அந்த 30 நாள்ல லைவ் ஐபிஎல் பாத்துக்கலாம், என்னென்ன படம் லான்ச் ஆகுது எல்லாமே பாத்துக்கலாம். ஆனா எல்லாமே 30 நாள் தான். அப்போ லைவ் ஐபிஎல் மேட்ச் போயிட்டு இருக்கும், ஃபைனல் மேட்ச் வரப்போ 30 days சப்ஸ்கிரிப்ஷனே முடிஞ்சிடும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா ரெனியூ பண்ணி தான். ஸோ இதுதான் வந்து கம்மியான டைமுக்கு மட்டும் சால்வ் பண்றது. இன்னொரு சப் மெத்தட் வந்து என்னன்னா கொஞ்சமா குவான்டிட்டி கொடுத்து சால்வ் பண்றது. இந்த கொஞ்சமா குவான்டிட்டி கொடுக்கறது தான் அந்த ஊர்காவை கொஞ்சமா சாம்பிள் கொடுத்து டெஸ்ட் பண்றது. இப்ப ஆட்சிலாம் பாத்தீங்கன்னா லைக் அவங்க ஆரம்ப காலகட்டத்துல இப்ப பண்றாங்களான்னு தெரியல, அந்த 15 to 25 கிராம், அதாவது ஒரு எளிய தரப்பட்ட மக்களும் வந்து அன்றாடம் வேலைக்கு போற மக்களும் தினக்கூலியும் வந்து அதை பயன்படுத்தணும்ன்றதுக்காக ஃப்ரீ சாம்பிள் கொடுக்குறாங்க. அந்த ஃப்ரீ சாம்பிள் வந்து ஈவன் மிடில் கிளாஸ் ஆடியன்ஸ்க்கும் அப்பர் மிடில் கிளாஸ் ஆடியன்ஸும் அந்த சாம்பிளை ட்ரை பண்ணி பெரிய பேக்கெட்ஸும் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து 3வது ஒரு சப் மெத்தட் இருக்கு. அது என்ன அப்படின்னா லிமிட்டடான ஃபியூச்சர்ஸை கொடுக்கறது. லிமிட்டடான ஃபியூச்சர்ஸை கொடுத்து அந்த ரெக்கரிங் ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்றது. இப்ப நான் வந்து தமிழ் மேட்ரிமோனி ஆரம்பத்துல நான் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் தமிழ் மேட்ரிமோனி மூலமா எனக்கு கல்யாணம் ஆகல. தமிழ் மேட்ரிமோனியில நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்களான்னு தெரியல. தமிழ் மேட்ரிமோனியில வந்து பாத்தீங்கன்னா ப்ரொஃபைல் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம், போட்டோஸ் அப்லோட் பண்ணிக்கலாம், அலையன்ஸுமே அதுல இருந்து நம்ம சர்ச் பண்ணிக்கலாம், அந்த வரன் நம்ம தேடிக்கலாம். பட் அந்த வரன் ஒன்ஸ் நம்ம ப்ரொஃபைல் மேட்ச் ஆனதுக்கு அப்புறமா சப்போஸ் நம்ம கமிட் ஆனதுக்கு அப்புறம் அந்த சம்பந்தப்பட்டவங்களை நம்ம கான்டாக்ட் பண்ணணும்னு நினைச்சா அப்கிரேட், அதாவது பெய்ட் சப்ஸ்கிரிப்ஷன் ஆகும். ஸோ இதை வந்து பாத்தீங்கன்னா தமிழ் மேட்ரிமோனி வந்து ஆரம்ப காலகட்டத்தில் 1997 இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. அதனாலதான் என்னமோ எத்தனையோ பாரத் மேட்ரிமோனி, ஷாதி.comனு வந்தாலும் தமிழ் மேட்ரிமோனி வந்து துண்டா தெரியறதுக்கு அவங்க ஆரம்பத்துல அந்த ஃப்ரீ சாம்பிள், அந்த லிமிட்டடான ஃபியூச்சர்ஸை கொடுத்து அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணதுதான் காரணம். ஓகே. ஸோ நான் பேசிக்கா என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இப்போ நீங்க இந்த ஷோ பார்த்துட்டு இருக்கவங்கள ஃப்ரீலான்சரா இருக்கலாம், ஏஜென்சி ஓனரா இருக்கலாம், இல்ல ஸ்மால் பிசினஸ் ஓனரா இருக்கலாம். இவங்க வந்து நீங்க லீட் மேக்னெட் கிரியேட் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நான் ஒரு 21 பிளக் அண்ட் பிளே ப்ராம்ப்ட் வந்து கொடுத்துருக்கேன். அதை வச்சு நீங்க எந்த லீட் மேக்னெட் வந்து உங்களோட பேஸ்ட் ஆன் யுவர் பட்ஜெட் அவைலபிலிட்டி, உங்க டைம் பொறுத்து நீங்க வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். நீங்க ஜியோ மாதிரியான பெரிய கம்பெனியா இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஈவன் நீங்க ஒரு ஸ்மால் பிசினஸா இருந்தாலும் நீங்க உங்களால லீட் மேக்னெட் கிரியேட் பண்ண முடியும். அதை வச்சு நீங்க வந்து என்கேஜ்டான லீட்ஸ், ஹை கன்வெர்ட்டிங் லீட்ஸை உங்களால உருவாக்க முடியும்னு நான் சொல்லிக்கிறேன். ஓகே. இப்போ எனக்கு லீடு வந்துருச்சு, அவங்கள வந்து லீட் மேக்னெட் கொடுத்து வாங்க வைக்கிறதுக்கான ட்ரஸ்ட்டை நான் பில்டு பண்ணிட்டேன். சரி. ஆனாலும் சில பேர் வந்து நான் பே பண்ண மாட்டேன் அப்படின்னு கடைசி நேரத்துல வந்து போயிடுவாங்க இல்லையா? அந்த மாதிரி இருந்தா என்ன பண்றது? ஸோ இதை வந்து நாங்கள் என்ன சொல்லுவோம்னா ரிஸ்க் ரிவர்சல்னு சொல்லுவோம். இப்போ லீட் மேக்னெட்டை வச்சு நீங்க கஸ்டமர்ஸை அட்டென்ஷனை கிராப் பண்ணிடலாம், பிரச்சனை கிடையாது. சரி. நீங்க ப்ரூஃப் இந்த மாதிரி வீடியோ டெஸ்டிமோனியல்ஸ், கஸ்டமர்ஸ் கேஸ் ஸ்டடிஸ் கொடுத்து அவங்களோட சந்தேகத்தை விளக்கிடலாம், அதாவது ப்ரூஃப் கொடுத்து விளக்கிடலாம். பட் அது மட்டுமே பத்தாது. ஏன்னா கஸ்டமர்ஸ் வந்து எப்பவுமே என்னன்னா அவங்களோட பேமெண்ட், அவங்கள நம்ம பே பண்ண வைக்கணும் அப்படின்னா அவங்களோட பேமெண்ட் ரிஸ்க்கை நீங்க வந்து குறைக்காம, எலிமினேட் பண்ணாம அவங்க வந்து பேமெண்ட் பண்றதே ரிஸ்கா பார்ப்பாங்க. ஸோ அவங்க எந்த ப்ராடக்டை வந்து ஒரு ப்ராடக்ட் அவன் வாங்குறதுக்கு முன்னாடி இது நிஜமாவே நமக்கு ஒர்க் ஆகுமா, இது சப்போஸ் ஒர்க் ஆகலைன்னா என்ன பண்றது, காசு வேஸ்ட் இல்லையா? அந்த மாதிரி அவங்கள்ட்ட வாங்குறதுக்கு முன்னாடி அவன் மைண்ட்ல 1008 கற்பனைகள் போகும். அந்த கற்பனைக்கு நாம ஏதோ ஒன்று கொடுக்கணும். ஸோ வெல் நோன் கம்பெனிஸ் என்ன பண்ணும் அப்படின்னா இதை வந்து ஒரு டிஃப்ரெண்டா அட்ரஸ் பண்ணும். இப்போ நீங்க லென்ஸ்கார்ட் பிராண்ட் கேள்விப்பட்டிருக்கீங்க? ஆமா. இப்போ லென்ஸ்கார்ட் பிராண்ட் வந்து அவனுமே ஒரு லீட் மேக்னெட் ஆஃபர் பண்ணான். இப்போ அவன் என்ன பண்ணான்னா வீட்டுக்கே வந்து ஃப்ரீ ஐ டெஸ்ட் பண்ணி கொடுத்தாங்க. அது அவங்களோட லீட் மேக்னெட். ஏகப்பட்ட லேக்ஸ் ஆஃப் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் இருக்கு. அது வந்து அவங்க ப்ரூஃப். ஸோ ப்ரூஃப் வந்து சந்தேகத்தை விளக்கிடுது. ஆனாலும் அவங்களுக்கு வந்து அது ஆரம்பத்துல அது மட்டுமே பத்தலை, அதாவது லீட் மேக்னெட் ப்ரூஃப் மட்டுமே பத்தலை. அப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னா அதாவது 14 day ரீஃபண்ட் பாலிசி கொடுத்தாங்க. 14 day ரீஃபண்ட் பாலிசி மட்டும் இல்லாம அவன் வந்து ஃப்ரீ, அது லைஃப் டைம் ஃப்ரீ சர்வீஸ்ன்ற மாதிரி கொடுத்தாங்க. அப்போ ஒரு கஸ்டமர் என்ன நினைப்பான் அப்படின்னா, சப்போஸ் நம்ம ஐ செக்அப் பண்ணி நம்ம ஃபேஸ்க்கு வந்து அது சூட் ஆகலை அப்படின்னா இழக்கிறதுக்கு எதுவும் இல்லை இல்லையா? ஆமா. நம்ம ரீஃபண்ட் போய்க்கலாம், அவன் ரீஃபண்ட் கொடுத்துருவான். அடுத்த ஸ்பெக்ஸுக்கு நம்ம வந்து எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்றதை நம்ம பார்த்துக்கலாம்.
ஸோ இந்த மாதிரி பண்றதுனால தான் லென்ஸ்கார்ட்னுடைய ஆவரேஜ் கன்வர்ஷன் ரேட்டே 35% இருந்துச்சு. ஸோ வந்து லீட் மேக்னெட் இம்பார்ட்டன்ட் தான் அட்டென்ஷன் கிராப் பண்றதுக்கு. ப்ரூஃப் இல்லாம சந்தேகத்தை போக்க முடியாது. ஆனா அது மட்டுமே பத்தாது. ஸோ பட் இப்போ இங்க இருக்கிற ப்ராப்ளம் என்னன்னா, நிறைய பிசினஸ் ஓனர்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி நம்ம கொடுத்தோம்னா, அதாவது மணி பேக் கேரண்டி இல்ல வந்து ரீஃபண்ட் பாலிசி கொடுத்தோம்னா கஸ்டமர்ஸ் அதை மிஸ்யூஸ் பண்ணிப்பாங்கன்னு சொல்லி நிறைய பிசினஸ் ஓனர்ஸ் நினைக்கிறாங்க. பட் அது உண்மை இல்லை. ஒரு டெஃபினட்டா ஒரு 10% ஆஃப் கஸ்டமர்ஸ் மிஸ்யூஸ் பண்ணதான் செய்வாங்க. பட் 60-70% ஆஃப் கஸ்டமர்ஸ் வந்து இப்படி கொடுக்கணும்னு விரும்புறாங்க. ஏன்னா அவன் ரிஸ்கை விளக்குனாதான் பாக்கெட்ல இருந்து காசு எடுப்பான், டெபிட் கார்டு எடுப்பான். நான் பிசினஸ் ஓனர்ஸ்க்கு சஜஸ்ட் பண்றது என்ன அப்படின்னா, உங்க ப்ராடக்டை ஒருத்தவங்க வாங்குறதுக்கு முன்னாடி அவங்கள எது தடுக்குது அப்படின்னு நீங்க உங்களுக்கு நீங்களே கேள்வி கேளுங்க. அதை வந்து எலிமினேட் பண்றதுக்கு ஒரு மணி பேக் கேரண்டியோ, ஒரு ரீஃபண்ட் பாலிசியோ, இல்ல வந்து ஒரு எக்ஸ்சேஞ்ச் பாலிசியோ அந்த மாதிரி நீங்க கொடுங்க. இப்போ வசந்தன்கோலாம் பாத்தீங்கன்னா நிறைய எக்ஸ்சேஞ்ச் பாலிசி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அந்த மாதிரி நிறைய ஆட்ஸ் வந்திருக்கு. அதை நீங்க கொடுங்க. அப்படி கொடுக்கறப்பதான் என்ன ஆகும்னா, உங்களோட கன்வர்ஷன் ரேட் நீங்க வந்து மேல போறதை கண்டிப்பா பார்ப்பீங்க. ஸோ ஃபார்முலா, வின்னிங் ஃபார்முலா இதுதான். லீட் மேக்னெட்டையும் ப்ரூஃபையும் ரிஸ்க் ரிவர்சல் இந்த மூணையுமே கம்பைன் பண்ணீங்க அப்படின்னா உங்க கன்வர்ஷன் ரேட் கூடும். இப்போ நீங்க சொன்ன இந்த விஷயங்களை எல்லாம் வந்து ஒரு பிசினஸ் வந்து பிளான் பண்ணாலே வந்து சக்சஸ் ஆயிடலாமா? அது எப்படிங்க பிளான் பண்ணா மட்டும் எப்படி சக்சஸ் ஆக முடியும்? எக்ஸிக்யூட் பண்ணணும் இல்லையா? எக்ஸிக்யூட். ஏன்னா இங்க ஐடியாஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கேட்கறப்ப நல்லா இருக்கும், நல்லா தான் புரியும். பட் ஒன்ஸ் ஒரு 30 மினிட்ஸ் ஆனதுக்கு அப்புறமா அந்த மோட்டிவேஷன் அப்படியே ஆஃப் ஆயிடும். ஓகே. நீங்க வந்து நிறைய பேர் வந்து இம்ப்ளிமெண்டேஷன்ல தான் ஸ்டக் ஆகுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவையான டேட்டாவோ இல்ல அவங்களுக்கு தேவையான டெக்னாலஜியோ வந்து அவங்களுக்கு எதை யூஸ் பண்ணணும்னு தெரியல. அப்படியே அதை யூஸ் பண்ணணும்னாலும் அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு தெரியல. ஸோ இந்த ஆடியன்ஸ்க்காக தான், எக்ஸ்க்ளூசிவா வந்து விகடன் ஆடியன்ஸ்க்காக தான் என்னோட இன்டர்னல் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் டீம் வந்து டெய்லி யூஸ் பண்ற ஒரு 21 பிளக் அண்ட் பிளே ப்ராம்ப்டை வந்து நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே. இது ஏன் ஒர்க் ஆகும் அப்படின்னா, நான் இந்த வெல் நோன் பிராண்ட்ஸ்ல யூஸ் பண்ண அனுபவத்தை வச்சுதான் இந்த இன்டெலிஜென்ஸை வந்து நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இதை யூஸ் பண்ணி யாரு வேணாலும் ஒரு ஹை கன்வெர்ட்டிங் ஆட் காப்பி கிரியேட் பண்ண முடியும். நீங்க பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டரா இல்லைனாலுமே கூட இதை நீங்க யூஸ் பண்றதுக்கு நீங்க ஒரு பெரிய மார்க்கெட்டராவோ இல்ல பிசினஸ்ல தேர்ந்த அனுபவம் உள்ள ஒரு பர்சனாவோ இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க ஒரு அவுட் பவுண்ட் மார்க்கெட்டரா இல்லாமையே நீங்க ஒரு அழகா ஒரு இமெயில், வாட்ஸ்அப், லிங்க்டின் சீக்வன்சஸ் கிரியேட் பண்ண முடியும். நீங்க இப்பதான் சேல்ஸ் டீம்ல ஜாயின் பண்ணியிருந்திருப்பீங்க. ஜாயின் பண்ணாலும் நீங்க ஒரு கோல்ட் கால் ஸ்கிரிப்டை நீங்க ரெடி பண்ணி என்னென்ன அப்ஜெக்ஷன்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணுவாங்கன்னு ரெடி பண்ணி நீங்க வந்து கிளைண்ட்டை வந்து கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ ஏன்னா நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி பிஸ்னஸ் ஐடியாவை வேலிடேட் பண்ணிடுறோம். ஐசிபியை வந்து எப்படி டாக்குமெண்ட் பண்ணணும்னு தெரிஞ்சிருது. அந்த ஐசிபி டாக்குமெண்ட் தான் பிரியாணி மசாலா. அந்த பிரியாணி மசாலாவை வச்சு ஆட் காப்பி, கான்டென்ட் கிரியேஷன், சோஷியல் மீடியா கான்டென்ட், எஸ்இஓ கான்டென்ட் இது எல்லாத்தையுமே இப்போ நான் கீழே அந்த யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற அந்த 10,000 வேர்ட்ஸ் ப்ராம்ப்டை நீங்கள் ஜஸ்ட்டு காப்பி பண்ணிவிட்டு என்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறீங்க, யாருக்கு சால்வ் பண்ணுறீங்க, எப்படி சால்வ் பண்ணுறீங்கன்னு சொன்னால் மட்டுமே போதும். அது வந்து உங்களுக்கு ஒரு இனிஷியல் ஃபவுண்டேஷனாக இருக்கும். டெஃபினட்டாக எஃபோர்ட் போடணும், டைரெக்டாக எஃபோர்ட் போடணும், அதுக்குண்டான டீம் வேணும், அதுக்குண்டான பட்ஜெட் இருக்கணும். பட் இது வந்து இந்த ஏஐ டூல்ஸ் வந்து உங்களை ரொம்ப ஃபாஸ்ட்டாக அப்லிஃப்ட் பண்ணிவிடும், அடுத்த கட்டத்துக்கு உங்களை நகர்த்தும்னு நான் சொல்லுவேன். ஸோ நீங்கள் வந்து இந்த ஏஐ டூல்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் பிஸ்னஸ் பில்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே இருக்கிற யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் அந்த வாட்ஸ்அப் கம்யூனிட்டி லிங்க் நான் கொடுத்துருக்கேன். அதில் ஜாயின் பண்ணி இந்த ஃப்ரீ டவுன்லோட் ஆக்சஸ் வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க. ஸோ நான் பேசிக்காக என்ன சொல்லுவேன்னா, வெல் நோன் பிராண்ட்ஸ் கூட நீங்கள் கம்பீட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா வெல் நோன் பிராண்ட்ஸ் யூஸ் பண்ணுற ஸ்ட்ராட்டஜிஸை பேஷனோட, ஸ்கில் செட்டோட ஏஐ டூல்ஸை லெவரேஜ் பண்ணி நீங்கள் பிஸ்னஸை பில்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸோ குறிப்பாக வந்து ஒரு 100 years லெகசி அண்ட் ட்ரஸ்டட் பிராண்டில் எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து என்னை ஸ்பீக்கராக கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி ராம், உங்களுடைய நேரத்துக்காக நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. குறிப்பாக ஆடியன்ஸுக்கு நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். ஐடியாஸ் ரொம்ப முக்கியம், அதை விட எக்ஸிகியூஷன் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற பார்ட்டை வந்து அவர் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லியிருக்காரு. அதுக்காக நிறைய விஷயங்களையும் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்ஸாக வந்து கொடுத்துருக்கோம். அதையெல்லாம் யூஸ் பண்ணுங்க. நீங்கள் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டராக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு பிஸ்னஸ் நடத்திட்டு இருந்தாலும் சரி, உங்களுடைய பிஸ்னஸை, உங்களுடைய கேரியரை ஸ்கேல் பண்ணுறதுக்கு அது நிச்சயம் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நம்ம நம்புகிறோம். ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு அக்கேஷனில் நம்ம சந்திப்போம். ரொம்ப தேங்க்ஸ்.